கேட்கும்படியாக நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோட பேசுங்க ஆவியானவரே. அப்பா, எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆண்டவரே காரியத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. எங்களை தாழ்த்திக்கிறோம் அப்பா, ஒப்புவிக்கிறோம் ராஜாவே. ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மளோட பேசும் வார்த்தை யோவான், வேதத்துல திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமீன். கர்த்தர் இந்த நாளில நம்மளை பார்த்து சொல்லும் ஒரு காரியம் இதுவே. அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவங்க கிட்ட இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட போகிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில நம்ம கர்த்தரை துதிக்கும் போது கூட ஜீவ தண்ணீர் உள்ள அந்த அழகா அந்த சென்டென்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிச்சு கொண்டு இருந்தோம். அப்ப கர்த்தர் எவ்வளவு அழகாய் நம்மளுடைய பேசுகிறார் பாத்தீங்களா? இந்த வசனத்தை குறித்து கர்த்தர் இந்த நாளில உறுதியா இருக்கிறார். நம்ம கிட்ட இந்த வார்த்தையை சொல்வதற்கு அவர் வாஞ்சியா இருக்கிறார். நம்ம இருதயத்திலிருந்து நம்மிடத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள், ஜீவ நதிகள் இருக்க வேண்டும், புறப்பட வேண்டும் என்பதுல கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் இடத்துல நம்ம விசுவாசமா இருக்கும் பொழுதுதான் நம்ம கிட்ட அந்த ஜீவ நதி இருக்கும். நம்ம இப்போ ஒரு இடத்துல ஒரு புதிதாக ஒரு இடத்துல வாழ்வாதாரத்தை தேடி போகிறோம் என்றால் நம்ம பேசிக்கா எதை குறித்து நம்ம பார்ப்போம்? அந்த இடத்துல நல்ல ஒரு செழுமை இருக்கிறதா, நல்ல தண்ணீர் எல்லாம் இருக்கிறதா என்பதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு நாளுமே நம்ம போய் வாழ விரும்ப மாட்டோம். அப்படி ஒரு இடம் நமக்கு வேண்டான்னு நம்ம நினைப்போம். ஒரு ஒரு வாக்கியம் உண்டு, ஒருத்தரை பனிஷ் பண்ணணும்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு நான் உன்னே மாத்திடுவேன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ தண்ணி இல்லைன்னா அது ஒரு ஒரு பெரிய ஒரு குற்றம் போல, அது ஒரு இழிவான ஒரு சூழ்நிலை என்பதாக நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டு. அப்போ தண்ணீர் இல்லைன்னா அதுதான் யதார்த்தம். அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய அர்த்தத்துல பாத்தீங்கன்னா ஜீவ ஊற்று என்பது ஆவியானவர். நம்மளுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் நம்ம ஆண்டவரை நம்ம பெற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து அவருடைய பிரசனத்தோடு நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்ம இருதயத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் ஓடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்குள்ளதான் அந்த அந்த விசுவாசத்தின் அனுபவம் இருக்கும். அது மிகவும் ஒரு இனிமையான ஒரு அனுபவம். நம்ம கர்த்தரை அதிகமா விசுவாசிக்கும் பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில கிடையாது. ஒரு நிஜமா நடந்துருமா இந்த காரியம், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், கண்டிப்பா அவர் எனக்கு இது செய்திருவாரா அப்படிங்கிற அனுபவம் கிடையாது. அவர் எனக்கு செய்வார் என்ற அந்த உறுதியோடு வாழும் பொழுது இருதயத்துக்குள்ள ஒரு இனிமையான ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ அது அந்த அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த ஒரு பொக்கிஷம் கிடைச்சிராது. அது நம்மளுடைய பலவீனத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனா இருக்கும் அந்த விசுவாசம். அதனாலதான் விசுவாசத்தை நம்ம அதிகமா நம்ம பற்றி கொள்ளணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம செழிப்பான பூமியா இருக்கணும்னா நமக்குள்ள ஜீவ நதிகள் ஓடணும். ஒரு நதி ஓடுவது என்றால் அது ஒரே இடத்துல ஆரம்பிச்சு ஒரே இடத்துல முடிவதில்லை. ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த விசுவாசம் என்ன, அந்த ஜீவ நதி நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த நதி நம்மளோட ஸ்டாப் ஆகாது. நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த அந்த நதியின் அந்த செழுமை அவங்களுக்குள்ளேயும் அது வரும். நம்ம அந்த விசுவாசத்தின் அந்த அந்த பிரதிபலனை அவங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் அதிகமாய் வரும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வறட்சியான நிலை இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில. கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில செழுமையான ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவரை நம்புறோம். அவரை நம்பும் பொழுதுதான் நம்ம செழிக்க முடியும். கர்த்தரோடு சேர்ந்து பிரயாணிக்க வேண்டும். அவர் கரத்தை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். அதுதான் இனிமையான ஒரு அனுபவமா இருக்குது. சிம்சோனை பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அவர் ஒரு சிங்கத்தை அவர் எதிர்கொள்கிறார். அந்த சிங்கத்தையே சிம்சோன் மேற்கொண்டு அதை சாய்ச்சி விடுகிறார் கீழே. அது அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம். நம்ம ஒரு சிங்கத்தை பார்த்தா நம்மளால அதை செய்ய முடியுமா? முடியாது. நம்ம பயந்து நடுங்கி ஓடுவோம். ஆனா அந்த இடத்துல சிம்சோன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வைக்கிறாரு, பலனை கொடுக்கிறார். ஆமா, விசுவாசம் இருந்தா அநேக காரியங்களை நம்ம செய்ய முடியும். நமக்கு தெரியும், நம்ம 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 கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கும்
பார்க்கும் பொழுது நம்ம விசுவாசித்த நாட்கள்ல நம்ம எப்படியெல்லாம் ஜெயம் கொண்டோம், நம்ம விசுவாசத்துல தளர்ந்து போன நாட்கள்ல எப்படியெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம எப்படி அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்போங்கிறத வந்து நம்மளால வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. எபிரேயர் பாத்தீங்கன்னா எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல 32ல இருந்து 34 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் தெரியுங்களா? அவங்க விசுவாசத்தினால வந்து ராஜ்யங்களை வந்து ஜெயித்தாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். விசுவாசத்தினால பெரிய காரியங்களை வந்து கர்த்தர் வந்து செய்ய வைத்திருக்கிறாரு. அப்போ விசுவாசத்தினால வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறாங்க. நம்ம விசுவாசிச்சாதான் நமக்கு கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுப்பாங்க. நம்ம நம்ம ராஜ்யங்கள் என்றால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவைப்படக்கூடிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள், அது எல்லாவற்றையும் வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு பலனை வந்து கர்த்தர் வந்து விசுவாசத்தினால, அதுதான் கீ. அதனால மாத்திரம்தான் அவர் கொடுப்பார். நம்மளுடைய பலவீனம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்துல கர்த்தர் இறங்கி வந்து அவர் பலனா இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினால பட்டயத்துல இருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க, ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப சத்ருவானவன் வந்து எப்படியெல்லாம் வந்து சோதனைகளை வந்து உண்டாக்க வந்து எத்தனைச்சு கொண்டு இருப்பான். அந்த சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் வந்து விசுவாசத்தினால எல்லா விதமான காரியங்கள்ல இருந்தும் அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் வந்து காப்பாற்றி இருப்பார். நான் வாசிக்கிறேன் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ல இருந்து 34. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்பத்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயத்தாருக்கு தப்பித்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக விசுவாசம் இருந்தா எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடும் என்பதை இந்த வசனத்தின் மூலியமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் வந்து இந்த நாளில நம்ம சொல்றாரு, நிச்சயமாகவே இந்த வறண்ட நிலமாக இருக்கிற இந்த நேரத்துல நீ அப்படி நினைக்கிறையா, உன்னோட இருதயம் அப்படி வாடி போயிருக்கா, பலவீனமா இருக்கா, கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே விசுவாசத்தை உன்னுடைய இருதயத்துக்குள்ள நீ வைத்து கொண்டாயானா, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள ஜீவ நதிகள் ஓடும். ஜீவ நதி என்றால் ஆவியானவர் தான். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். அவர் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் என்பதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த விசுவாசத்தை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவர் வந்து ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று. இன்னைக்கு நம்ம வறண்ட நிலமா இருக்கிறது போல தோணலாம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதமே இல்லப்பா, எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல ஆண்டவரே, பலனே இல்ல ஆண்டவரே, எனக்கு எங்க பார்த்தாலும் வறண்டு போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே என்று நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ஜீவ நதியா இருக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அவரை பற்றி கொண்டோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 43ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம அவர் தெரிந்து கொண்ட ஜனம் என்ற அந்த உறுதி நமக்குள்ள இருக்கணும். ஆமா, நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய செல்ல பிள்ளைகள். அதனால அவர் நம்ம தெரிந்து கொண்டபடினால நம்மளுடைய எல்லா விதமான வறட்சியையும், அந்த அவாந்திர வெளியில இருக்கிற வறட்சியை அவர் நீக்கி போட்டு அவர் வந்து ஆறுகளை உண்டாக்க அவர் போகிறார். அவரை விசுவாசிக்க நம்ம தயாரா இருக்கிறோமா? அவரை பற்றி கொள்ள நம்ம தயாரா இருக்கிறோமா? இந்த வறட்சி எல்லாம் இந்த நாளில நம்மை விட்டு நீங்கி போக போகிறதே, அதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? கர்த்தரை நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நமக்குள்ள அந்த வறட்சியினால ஒரு பெரிய தாகம் இருக்குது இல்லையா? இந்த தாகம் நல்லது. இந்த தாகம் இருக்கதான் நம்ம வந்து அதிகமாய் தண்ணீரை தேடி ஓடுவோம், ஜீவ நதியை தேடி ஓடுவோம். ஜீவ நதி நம் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வேணும் என்பதை குறித்து நம்ம மிகவும் அதிக தீர்மானமாய் இருப்போம். இந்த தாகம் நமக்குள்ள இல்லைன்னா நம்மால தண்ணீரை தேடி ஓடவே முடியாது. அதனால தாகமா
இருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். வறண்டு போய் நிலமாய் இருக்கிற நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அவரிடத்துல வரும்படியாக அவர் கூப்பிடுகிறார். நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த நாளில் இந்த வறட்சி எல்லாம் நீங்கி போக போகிறது. நம்மளுடைய பூமி செழுமையான பூமியை மாறப்போகிறது. நம்மளுடைய இருதயம் குளிர போகிறது. வறட்சியினால இருக்கும் இந்த துக்கம் எல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு ஜீவ நதியாக மாறப்போகிறார். ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த ஜீவ நதி நம்ம இருதயத்துக்குள்ள பாய்ந்து ஓட வேண்டுமானால் நம்ம விசுவாசம் என்னும் கேடயத்தை நம்ம அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட கர்த்தர் மேல ஒரு சந்தேகம் படாம ஆண்டவர் நடத்துவார் என்ற விசுவாசத்தை பற்றி கொண்டோமானால் இந்த எல்லா விதமான தாகத்தையும் கர்த்தர் நமக்குள்ள தீர்ப்பார். அவருடைய ஜீவ தண்ணீரை கொடுத்து இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே தகப்பனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து இந்த நாளில நீங்களே எங்களோடே பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே வறண்ட பூமியாய் இருக்கிறது அப்பா வாழ்க்கை. ராஜாவை அநேக முறை சுவாமி தாகத்தினால தவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்க ஜீவ ஊற்றா வரணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீங்க ஜீவ நதியா வரணும் சுவாமி. ஜீவ நதியா எங்களுக்குள்ள நீங்க பாய்ந்து ஓடணும் ராஜாவே. அப்பா அதற்காய் நன்றி அப்பா. ஒரு நதி ஒரு இடத்துல நிற்பதில்லை, அது எங்களுக்குள்ள எழும்பி இந்த நதி எங்கள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரை சென்று பாய வேண்டும் அப்பா. ஆவியானவர் எங்கள் குடும்பம் முழுவதிலும் அப்பா ஆண்டவரை நீர் பலனா இருக்கணும். குடும்பம் முழுவதையும் நிரப்ப வேண்டும் சுவாமி. எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு இந்த நதி தாகத்தை தீர்க்க வேண்டும் சுவாமி. எங்களை சுற்றி இருக்கும் அநேகருக்கு ஆவியானவரே அப்பா ஆண்டவரை நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் அப்பா. அவர்கள் விசுவாசத்துல பலப்பட வேண்டும் சுவாமி. இப்படியாக ராஜாவை எங்களை நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசம் கேடயத்தை நாங்க பற்றி கொள்கிறோம் சுவாமி. ஜீவ நதி எங்க இருதயத்துக்குள்ள இருந்து ஓடணும் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள அப்பா நீங்க ஊற்றாய் வாருங்க சுவாமி. எங்களுடைய வறண்ட பூமி, எங்க வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறபடி நாங்க நம்புகிறோம் அப்பா. உங்களை விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த எங்களுடைய ஜீவியத்தை நீர் செழிப்பாய் மாற்றுங்க ராஜாவே. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மான்கள் நீருடைய வாஞ்சித்து ஓடுவது போல ராஜாவை நாங்க இப்போ வந்திருக்கிறோம் அப்பா. தாகமா இருக்கிறோம் சுவாமி. ஓடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்துல இருந்து ஆண்டவரே அப்பா இந்த ஜீவ நதி புறப்பட்டு வர எங்களுடைய தாகம் என்றென்றைக்கும் தீர்க்கப்பட்டிருக்கு. ஆவியானவரே, எங்களுக்குள்ள நீர் இறங்கி வாருங்க சுவாமி. இறங்கி வாருங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் சுவாமி ஆவியானவரை இறங்கி வாருங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் ராஜாவே. இந்த நதி எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கிடைக்கணும் சுவாமி. அவர்கள் இருதயத்துக்குள்ள இந்த பலன் கிடைக்கணும். விசுவாசம் அதை அவங்க பற்றி கொள்ளணும் அப்பா. குடும்பத்தார் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க சுவாமி. அதற்காக கொடான கொடி நன்றி 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 அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. உடைய கரத்துல ராஜாவே இந்த நாள் முழுவதும் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்தர் பேசினதான நல்ல வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். மெய்யாகவே நம்முடைய தேவன் ஜீவ தண்ணீரை தருகிறதான தேவன். அவர் தண்ணீர் தாகமா இருக்கிறவரிடத்தில் அவர் தன்னுடைய ஜீவ தண்ணீரை தரும் பொழுது அவர் ஒரு காலம் தாகமடையார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே நம்முடைய தேவன் தருகிறதான தண்ணீர் நம்மை ஒரு காலம் தாகமடையாதபடிக்கு ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த பாக்கியத்தை தருகிறதான ஒரு தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான ஜீவ தண்ணீரை தருகிறவராய் இருக்கிறார். அதைதான் சங்கீதம் 46 நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் ஓரமாய் அது நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாய் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். மற்றொரு புறத்தில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜீவியத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அடைக்கப்பட்டதான நிலவரங்கள் இருக்கிறதோ அந்த அடைப்புகள் எல்லாம் நீக்கும்படியாக இந்த ஜீவ தண்ணீரானது புறப்பட்டு வரும். இந்த ஜீவ தண்ணீரானது அந்த அடைப்பான இடத்தில் வரும் பொழுது அந்த தண்ணீர் வேகமாய் அந்த இடத்தில் வந்து அடிக்கும் பொழுது அந்த அடைப்புகள் எல்லாம் நீங்கி சுத்தமாகும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் முற்றுமாய் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அப்படிப்பட்டதான ஜீவ தண்ணீராய் கர்த்தர் இந்த கால வேளையில நம்முடைய மத்தியில் இறங்கி வந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கத்தரை பொறுப்படுத்தார் ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துவக்க முதல் முடி மற்றும் கத்தருடைய கரம் கூட இருந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையாவும் கத்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென்.